தேவ சத்தியங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு அநேகருக்கு இன்றைக்கு மனசு கிடையாது, விருப்பம் கிடையாது. ஒரு கடமைக்காக ஆசீர்வாதம் கிடைக்கும், வியாதி விடுதலை கிடைக்கும், ஒரு இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். அதெல்லாம் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ஆசீர்வாதம் உண்டு, வியாதியிலிருந்து விடுதலை உண்டு, தெய்வீக சமாதானம் உண்டு, எல்லாம் கிடைக்கும். ஆனாலும் கூட இந்த உலகம் நமக்கு நித்தியமானதல்ல. உலகம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு உலகமே சதமென்று வாழ்கிற மக்களுக்கு மரணம் ஒரு பயங்கர பொல்லாப்பா இருக்கிறது. ஏன்டா அவங்க நினைச்சது வந்து நடக்காது அருமையாளே. அதே வேளையில இந்த உலகத்துல நாம் சோத்திரம் கொஞ்சம் உணர்ந்து, இது அனித்தியமான ஒரு உலகம், நம்முடைய உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை அனித்தியமானது, நித்தியமானது அல்ல. நித்திய வாழ்க்கை பரலோகம். அது நித்திய யுகங்களாக எத்தனை வருடம் சொல்ல முடியாது. கிறிஸ்துவ போல இந்த உலகத்துல நம்ம யார போல இருக்கிறோம்? இப்ப யார போல இருக்கிறோம்? தெய்வம் நம்ம யார போல உண்டாக்கினாரு? ஆதியாகம் 1:26 ஆச்சுங்க. ஆதியாகம் 1:26. அப்போதும் தமது சாயலாகவும் தமது ரூபம். அப்ப அவரை போல நம்ம உண்டாக்கினாரு. முதல்ல அவருடைய ரூபப்படி அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நம்மை உண்டாக்கினார். அவருடைய சாயல் சொன்ன அர்த்தம் என்ன? சாயல் சொன்னால் அர்த்தம் என்ன? வேற சொல்ல முடியுமா? அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய ரூபத்தின்படியும் ஆண்டவருக்கு கண்ணு மூக்கு வாய்கள் எப்படி இருந்ததோ, தலை எல்லாம் எப்படி இருந்ததோ, அதுபோல எந்த மாற்றமும் இல்லாத சோத்திரம் நம்ம உண்டாகின. அதுபோல குணாதிசயங்கள், அவருடைய குணாதிசயங்கள். அதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால் ஆதியாகமம் 3:8 வாசிங்க பாருங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோற்றத்தில் உலாவுகிற போதும் பாருங்க. அப்போ பாருங்க, அவருக்கு பகல்ல குளிர்ச்சியான வேளையில ஏதேன் தோட்டத்துல தேவன் இந்த தேவனுடைய பிள்ளைகளோடு என்ன செய்தாரா? உலாவினார், சந்தித்து பேசினார். அவர்களுக்கு ஒரு சந்திப்பு ஏற்பட்டது என்று பார்க்க. அப்ப தேவனும் தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட அந்த குடும்பமும் சந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அது மகிழ்ச்சியான வேலை என்று சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியான இந்த சூழ்நிலை இனி நமக்கு உண்டாக போகிறது. நமக்கு அதாவது மறுமையில இந்த காரியங்கள் பாருங்க. இதை சாத்தான் தகர்த்து போட்டான். சாத்தான் என்ன செய்தானா? தேவனை விட்டு இந்த மனிதர்களை என்ன செய்தானா? பிரித்தான். தேவனை விட்டு மனிதர்களை. சாத்தானுக்கு இந்த மனிதன் எப்ப அடிமைப்பட்டானோ, இன்னைக்கும் பாருங்க, மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறான், அவனுக்கு நல்லது என்று தோன்றுகிறது. வெளியே போகும்போது சாத்தானுடைய வார்த்தை அவனுக்கு காதில வருகிறது. அவனுக்கு இதை விட அது நல்லதாக தோன்றுகிறது. பாருங்க, இன்றைக்கு நல்லதாக சோத்திரம். இன்றைக்கு பாருங்க, இந்த பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் பாருங்க, ஒரு காலத்துல நமக்கு 10, 8, 10, 10, 15, 11, 10 சாதாரண ஒரு 8க்கு மேல ஒரு 10, 12 பிள்ளைகள் இருக்கு ஒரு வீட்டுல. ஒரு வருமானம் கிடையாது. சாதாரண ஒரு ஊர்ல ஒரு சில குடும்பங்களில தான் கொஞ்சம் வருமானம் உள்ளவங்க இருப்பார் சோதரர். மற்றபடி உள்ள குடும்பங்களில் எல்லாம் வறுமையில தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்பட்டு, ஓரளவுல கட்டுப்பட்டு 18 வயசுக்கு மேல வேலை செய்து அதை அந்த சம்பளத்தை கொண்டு பெற்றோர்கிட்ட கொடுத்தாதான் சோறு கிடைக்கும். அல்லாட்ட அந்த பிள்ளைகளுக்கு அங்க சோறு கிடைக்காது. ஒரு சில குடும்பங்களில் அதை கொண்டு கொடுத்தா சாப்பிட்டுக்கிடலாம், கொடுக்கலன்னா சாப்பிட முடியாது. அப்படியெல்லாம் ஒரு நிலையில நடந்து வந்தது. இந்த நாட்களில் நான் பார்க்கும்போது பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, பெற்றோரை மீறி அப்படியே நடக்கிற ஒரு கொடுங்கோல ஆட்சி, கொடுங்கோலமான ஒரு காலங்கள். ஏன்னா போன் மூலமாக பிள்ளைகளை வஞ்சித்து கெடுத்து நாசமாக்கி அது மரணத்துக்கு நேராக அவளை அழைத்து செல்லுகிறது. நான் ஒரு டிவியில ஒரு டாக்டர் பேசினதை தான் கவனமா கேட்ட போது அவர் சொல்லுகிறாரு, அவர் பெற்றோர் சொல்லுகிறார் அந்த டாக்டர் கிட்ட, அவர் மனநல மருத்துவர்,
அது அவர் சொல்லி பெற்றோர்கள் கேட்கிற எனக்கு பிள்ளை இப்படி போனிலே விளையாடி கொண்டு போனிலே காலத்தை கழிக்குதேன்னு சொல்லியாரு. அப்ப அவர் சிரிக்காரு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பிள்ளைகளுடைய நிலைமை பரிதாபம். பிள்ளைகள் அது இனி ஒன்றும் பண்ண முடியாதும்மா. நாம் நினைச்சாலும் அந்த பிள்ளைகளை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியுமேன்னு சொல்லி அவர் கையை கழுவுவாரு. பாருங்க, ஒரு கேன்சர் வந்தாலும் தப்பு வைக்கலாம், இந்த இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி நான் சொல்லல பாருங்க, மருத்துவர் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆனாலும் சுவிசேஷம் சொல்லும் போது பிசாசானவன் வஞ்சி பிள்ளைகளை வஞ்சி அதை ஏன்னா பிசாசுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு கிடைக்கிற இடம் என்னது? நரகாக்கினி. அக்கினியும் கந்தகம் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார்கள். அப்பா பிசாசானவனையும் அவருடைய தூதனையும் அக்னியும் கந்தகம் எரிகிற தள்ளப்படும் போது அவனை பின்பற்றின ஜனங்களையும் அதிலே தள்ளப்படுகிறது. அப்போ பிசாசானவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், நானே அக்னிக்கு தானே போறேன், அதனால ஒரு கூட்டம் மக்களை இழுத்து நான் அக்னிக்கு தான் கொண்டு போறேன்னு சொல்லி அவன் அப்படி அவளை இழுத்து இந்த உலகத்துல நாம என்ன செய்கிறோம்? அந்த இதை அறிந்துதான், அப்படிப்பட்ட சூழ்நிலையை உணர்ந்துதான், ஏதோ கிருபையினால ஆண்டவருடைய இரக்கத்தினால அந்த ரகசியத்தை புரிந்து கொண்ட நாம் ஜனங்கள் போகக்கூடாது என்பதற்காக மட்டுமே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். ஆனால் சாத்தான் நம்ம விட அதிகமாக அவன் வேலை செய்து இந்த மக்களை இழுத்து கொண்டு நரகாக்கினிக்கு நேராக கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் மிக விஜிலண்டாக மிக உணர்வோடு உலகத்தில் நாம் வாழ்ந்தோமானால் மட்டுமே நாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் பாருங்க, அநேருக்கு இந்த பாருங்க இந்த ஆராதனையோட முடியும், இனி அடுத்த ஆராதனைக்கு தான் நமக்கு உணர்வு வரும். பாருங்க, ஒரு வேலைக்கிழமை ஒரு ஆராதனை உள்ள பற்றி யாருக்கும் தெரியாது, அநேருக்கு தெரியாது. தெரிந்தாலும் நமக்கு நேரம் கிடையாது. இதை விட முக்கியமான காரியங்கள் வேற இருக்கிறது. இந்த பூமிக்குரிய காரியங்களை இதை விட முக்கியமாக நாம் எண்ணுகிறோம். பாருங்க, இதை விட முக்கியமாக எண்ணுகிறோம். இன்னும் நம் பற்ற இடங்கள் பார்க்கும்போது உலக பிரகாரமான ஆராதனைகள், இன்னும் சில இடங்கள் ஒரு பண வசூலுக்கான ஆராதனைகள். சூத்திரம் பண சூத்திரம். நேற்றைக்கு ஒரு 2 பிள்ளைகள், 2 விசுவாச பிள்ளைகள் வந்திருந்து அவங்க சொல்லி, எங்க சபை இன்றைக்கு அநேக சபைகள்ல நாங்க பார்க்கும்போது செழிப்பின் உபதேசங்கள், நீங்கள் செழித்து கொழுத்து வாழ்ந்திருப்பீர்கள் என்ற உபதேசங்கள், அது மக்களுக்கு பிரியமாயிருக்கிறது. செழிப்பின் உபதேசங்கள் அதை கொடுத்து, இன்னும் சில இடங்களில் பார்க்கும்போது வசூல்கள், நாங்கள் இன்ன நாள் இத்தனை மணிக்கு உங்க வீடு சந்திக்க வருகிறோம். அப்போது ஒரு சகோதரி சொல்லுகிறார், அதை கேட்டா எங்களுக்கு எப்படியாவது ஒரு 100 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கடன் வாங்கியாவது வைத்திருப்போம். அது வந்த உடனே ஒரு ஜோப் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு போயிடுவாங்க, கலெக்ஷன். இப்படி எல்லாம் பல விதத்தில் இந்த கிறிஸ்தவத்தை மாற்றி விட்டார்கள். இது கிறிஸ்துவ கொண்டு வந்ததல்ல, கிறிஸ்தவம் அப்படி மாறிவிட்டது. கடந்த நாளில ஒரு ஊழியக்காரர் வந்து என்னோடு பேசி கொண்டிருந்தாங்களே, இதெல்லாம் சொன்னேன் அவர்கிட்ட, இப்படி எல்லாம் மாறிவிட்டது. முன்காலங்களில் நான் ஒரு சபையில போகும்போது பாருங்க, ஒரு ஆவிக்குரிய சபையில போன உடனே என்னச்சு பாருங்கன்னு சொன்னா, ஒரு கருப்பட்டி காப்பி கொண்டு சந்தோஷமா தருவார்கள். ஐயா உட்காருங்க, அன்போடு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு காப்பி தந்து தருவார்கள். தந்து அவர் நம்முடைய காரியங்களை கேட்டு ஒரு ஜெபம் பண்ணி சந்தோஷமா அனுப்புவார்கள். பாருங்க, அல்ல இன்றைக்கெல்லாம் அது மாறிவிட்டது, எல்லா பணங்களுக்காக. நான் ஒரு ஆவிக்குரிய சபையில போனேன். அப்ப எனக்கு தங்கச்சி அங்க இருக்கா, அவளை காண வேண்டும் சொன்னேன். அவளை கொண்டு காட்டினார்கள். அவளுக்கிட்ட நான் கொண்டு போற பைசா கொடுத்தேன். உடனே கூட நல்ல ஊழியக்காரிகள் சொல்லுகிறார்கள், மதரை பாருங்க. அப்போ சொல்லி நான் உடனே மதரை பார்க்க போனேன். நான் இப்படி தங்கச்சியை பார்க்க வந்தேன், சரின்னு சொன்னாங்க. ஆனா நான் அவங்களுக்கு பைசா கொடுக்கல. உடனே திருப்பி வந்தேன். உடனே பின்னும் வந்து சொல்லாங்க, நீங்க மதரை பாருங்க, நான் பார்த்தாச்சு. அப்படி இல்லை, நீங்க அவங்கள பாருங்க. பின்ன பார்க்க போனேன், அவங்க அங்க இல்லை. இப்போ ஒருத்தி வந்து கேட்க, நீங்க என்கிட்ட தந்தாலும் மதி, நான் மதர்கிட்ட கொடுக்கலான்னு சொன்னா. சூத்திரம். கொஞ்ச நாள் கழியுமா அந்த மதரை ஊரை விட்டு போயிட்டு
மதர் அந்த பெரிய அங்க ஃபாதர் கேட்டாரு கணக்கு கொடுங்கன்னு. அப்ப மதருக்கு கணக்கு கொடுக்க கிடையாது. மதரு கிட்டுனதை கொண்ட அது தப்பி போச்சு, இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. இப்படி எல்லாம் இந்த உலகத்துல கிறிஸ்தவம் இந்த அளவுக்கு போயிட்டு தருமே. நாம் அதை உணர வேண்டும். தயவு செய்து நாம் உணர்ந்தால் நாம் தப்பித்துக் கொள்வோம். நாம் உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால், கிறிஸ்துவ மட்டும் நம்பி உலகத்தில் ஒரு அதாவது இந்த ஒரு தேவ குணாதிசயங்களோடு உலகத்தில் வாழ்வோம் என்றால் மாத்திரம்தான் நாம் கிறிஸ்துவோடு சேர்க்கப்படுவோம் என்பதற்கு சந்தேகமில்லை. அது 1-2 வசனங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசி கேட்ட அந்த அதிகாரத்தின் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முன்னே அப்ப பாருங்க, தேவனுக்கு தேவனுடைய சுபாவங்களை விட்டு விலகின, தேவனுடைய அதாவது சாயலை விட்டு மாற்றப்பட்ட உங்களை தேவனோடு இணைக்கும்படியாக குமாரனா இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பாலமாக நின்று அவருடைய மரணத்தின் மூலமாக உங்களை அந்த தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப மூவாற்று முகம் இருக்கிறது, பாரத பள்ளி இருக்கிறது. ரெண்டையும் ஜாயின் பண்ணுவதற்கு ஒரு தடை என்னதுன்னு சொன்னால் ஒரு ஆறு தடையா இருக்கிறது. ரெண்டையும் இணைக்க வேண்டும் என்றால் ஒரு பாலம் தேவையா இருந்தது இல்லையா? ஒரு காலத்துல ரெண்டு நிலையில இருந்தது. ஒரு பாலத்தின் மூலமாக ஒன்றாக இணைக்கப்பட்டது போல இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகின மக்களை, பிதாவாகிய தேவனை விட்டு விலகின மக்களை, அதை அவர் பிதாவோடு இணைக்கும்படியாக, அந்த ஜனங்களை பிதாவோடு இணைக்கும்படியாக ஒரு பாலமாக சோத்திரம் அல்லது தேவனுக்கு நமக்கும் இடையிலாக ஒரு மத்தியஸ்தராக ஒரு பாலமாக இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மூலமாக நமக்கு ஒரு மீட்பு வந்தது. அப்ப ஏன்னா பாவிகளா இருந்த நம்மை தேவனிடத்திலே செல்ல முடியாது. காரணம், தேவன் மகா பரிசுத்தர், அவரு பரிசுத்தர். இந்த பரிசுத்தராகிய ஆண்டவருடைய சந்நிதியில இந்த பாவியாகிய மனுஷன் இணைக்க முடியாது, சேர முடியாது. ஆகவே அவருடைய இடத்துல போகணுமா இருந்தால் அவரை போல இவனும் பரிசுத்தம் அடைய வேண்டும். இவனுக்கு பரிசுத்தம் அடைவதற்காக ஒரு ரட்சிப்பு, பாவ விடுதலை, பாவத்தில் இருந்து ஒரு விடுதலையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் தேவை. அது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள தேவன் இரக்கம் செய்தார். அது தேவ இரக்கம்தான், மனுஷனுடைய காரியம் அல்ல. அது ஒரு ஊழியக்காரனுடைய காரியம் அல்ல. இன்னைக்கு அநேகர்கள் அதாவது சோத்திரம் ஊழியக்காரனை பார்த்து ஓடுகிறார்கள். சோத்திரம் ஊழியக்காரன் உள்ள மேன்மை உள்ளவன் தான், ஊழியக்காரன் மேன்மையானவன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஊழியக்காரனை பார்த்து ஓடுகிறவர்கள் அற்றமரை ஓட மாட்டார்கள். சோத்திரம் ஊழியக்காரனை இடங்களை பார்க்கும் போது அவன் விழுந்து போவான். கிறிஸ்துவை பார்த்து ஒருவன் ஓடுவானான இருந்தால் அவன் முடிவரையில ஓடி நிலைநிற்பான். அவரில் ஒரு குறையும் ஒரு களங்கத்தை நாம் பார்க்க முடியாது. அப்படி இந்த கிறிஸ்து ஆகிய அவர் நடுவர் சொன்னால் அந்த நம்மை இணைத்து நம்மை ஒன்றாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். 1:27 கிறிஸ்துவானவர் பாருங்க, அது சித்தமானார். அது என்னவென்றால் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, பாருங்கள், உங்களுக்குள் கிறிஸ்துவானவர் எங்க இருக்கிறார்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்துவானவர்களை எங்க இல்லாம தேடணும் பாருங்க. அந்த மகிமையான அந்த அனுபவம், இந்த கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பது அந்த ரகசியம் இல்லையா? அப்படித்தானா? கிறிஸ்துவானவர் மறுபடியும் அந்த வாசிங்க, அந்த வாசகத்துடைய 2வது பகுதி, கிறிஸ்துவானவர்
மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். அந்த மகிமையின் நம்பிக்கையாக அந்த கிறிஸ்துவானவர் எங்க இருக்கிறார்? மேல சொல்லுங்க, எங்க இருக்கிறார்? உங்களுக்குள். அது உங்களுக்குள், அது எனக்குள், தேவனால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருப்பது அந்த ரகசியம். இது அநேகருக்கு புரியாதையா, இது அநேகருக்கு புரியாது, அநேகருக்கு அது சொன்னா விளங்காது. எப்படி இருக்க முடியும்? அவர் ஒரு பெரியவர் அல்லவா, அவர் ஒரு மனுஷன், ஒரு அதாவது நிக்கத்தேம்பு கிட்ட ஆண்டவர் சொன்னபோது, நீ மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய் என்று நிக்கத்தேம்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரன். அவனுக்கு புரியல, எப்படியா ஒரு வயதான மனிதன் ஒரு தாயினுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று கேட்டான். பதில் ஆண்டவரிடத்துல சோதரன் அவர் சொன்னாரு, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன்னு சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ரகசியம் புரியாது. வேற இடங்களில் இப்ப வேற சோத்திரம், இப்ப உலக பிரகாரமான சபைகளில் போனா இதை பற்றி அவங்களும் தெரியாது, அவங்களும் அதை பற்றி போதிப்பது இல்லை. உங்களுக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், செழிப்பா இருப்பீர்கள், அப்படியெல்லாம் இருக்க வேண்டியதுதான். அப்படியெல்லாம் இருக்க வேண்டும்னா கர்த்தருடைய தயவு இருக்க வேண்டும் இல்லையா? அவர் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன், தேவனை அவமதித்து வாழுகிற ஒரு மனிதனிடத்துல தயவு எப்படி உண்டாகும்? தேவ தயவு எப்படி உண்டாகும்? அப்போ கிறிஸ்து, அந்த மகிமை, அந்த கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ள இருப்பது, அந்த அப்ப கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்போது நான் இந்த உலகத்தில் எப்படி இருப்போம்? பயத்தோடு இருப்போம். மாமியார்கிட்ட சண்டை போடும் பொழுதும் அந்த வார்த்தையை கொஞ்சம் சுருக்கி கொள்வோம். மருமகளுக்கிட்ட மாமியார் பேசும்போதும் ஞானமா பேசக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்றா நாம இங்க இருக்கிறது போல வெளியில இருக்க மாட்டோம். இங்க தேவ பக்தியில சிறந்து இருப்போம். ஆனா வெளியில போன நம்ம வாயிலிருந்து என்ன வருதுன்னு தெரியாது, வாரதெல்லாம் பேசுவோம், தூற்றி தள்ளுவோம் இல்லையா? அவ கிறிஸ்துவானவர் நம்மகிட்ட இருக்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்குமானால் நம்ம ஞானமாய் பேச ஆரம்பிப்போம், ஞானமாய் நடக்க ஆரம்பிப்போம். ஏன்னா தேவ சாயலை நம்ம அணிய வேண்டாம். தேவ சாயலை அணிய வேண்டும் என்றால் அதற்கேற்ற வளர்ச்சி, நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு இருக்க வேண்டும். ஏன்னா சோத்திரம் 1 கொரிந்தியர் 5 இந்த சோத்திரம் வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பாருங்க, அந்த வார்த்தை வாசி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், அந்த மாம்சை ஒரு நமக்குள்ள என்ன செய்யறது? வார்த்தை தான் மாம்சமாய் மாறிவிட்டது. மரியாளுக்கு போனது மாம்சமாகி வசனம் அவள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்ட போது அவளுடைய கிறிஸ்து உருவாக்கப்பட்டது பார்க்கிறோம். உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதுபோல நீங்க 14:23 வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், அதுக்கு அடையாளம் என்னது? அதுதான் அருமையான காணிக்க கொடுத்துட்டாங்கன்னா அல்ல மற்றது செய்துட்டாங்கன்னா இல்ல, அதெல்லாம் ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள். அவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் அவனை தொடும்போது, அவனை ஏவும் போது ஊழியத்தை தேவனுடைய பிள்ளைகள் உலக பிரகாரமாக நான் ஒரு நாள் போன பிற்பாடு ஊழியம் அமிழ்ந்து போகக்கூடாது. ஊழியம் இதை விட வளர்ந்து வர வேண்டும். அதுக்கு இங்க இருக்கிற தேவ பிள்ளைகள் தான் முயற்சிக்க வேண்டும். முயற்சித்து வளர்ச்சி எடுத்து, ஏன்னா அதனுடைய பிரதிபலத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனுடைய பிரதிபலம், அதனுடைய நன்மைகளை ஆண்டவர் என்ன செய்வாராம்? ரெட்டிப்பாக அதிகமாக கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அதுகளை செய்ய வேண்டும். அப்போ நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா என்ன இப்படி இருப்பார்? அன்பா இருப்பார். நாங்கள் யாரு? நாங்கள் அங்க ஒன்றாயிருக்கிறார்கள். பிதாவாகி தேவன், குமாரனாகி ஆண்டவர்,
பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். பிள்ளைகள் கவனிங்க, இவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த ஒன்றாயிருக்கிற ஆண்டவர் என்ன செய்வாராம்? நாங்கள் அவனுக்குள் பிரவேசிப்போம். அப்போ கர்த்தராய் ஆண்டவர் நமக்குள் ஒரு மனிதருக்குள் வாழுகிறவர், ஒரு மனிதருக்குள் வாழுகிறவர். பாருங்க, ஆண்டவர் எங்கே எல்லாம் எருசலேம் தேவாலயத்தில் ஒரு காலத்தில் ஆண்டவர் தங்கியிருந்தார், வாசம் பண்ணுவார். அங்கே இருந்து அந்த ஜெபத்தை கேட்பார். இனி ஒரு காலத்தில் பாருங்க, மோசேயின் இடத்துல ஆண்டவர் இருந்தார். மோசே மக்களோடு, இஸ்ரேல் ஜனங்களோடு பேசும்போது இவர்கள் ஜனங்கள் எல்லாம் கூக்கரிட்டார்கள். சோத்திர ஆண்டவரே, எங்களோடு பேசக்கூடாது, நாங்கள் செத்து போவோம். நீர் எங்களோடு பேசினால் நாங்கள் செத்து மடிந்தே போயிடுவோம். ஆனால் மோசையோட பேசும், மோசை எங்களோடு பேசட்டும் என்று சொல்லி இவர்களே கூப்பிட்டு சொன்னார்கள். உடனே ஆண்டவர் மோசையோடு பேசி மோசை ஜனங்களோடு பேசினார். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு அநேக மோசைகள், சோத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அங்கங்கே மோசைகள் இருக்கிறார்கள். இந்த மோசைகளை தேடி மக்கள் வாரத்துக்கு 2 நாள் போகிறார்கள், 2 நாள் 3 நாள். ஆரை பார்க்க மோசை பார்க்க போகிறார்கள். மோசை சொல்லுகிறது நியமம். மோசை சொல்லுகிறது நியமம். வேதத்தை அறியாதவர்களுக்கு, வேதத்தை நம்பாதவர்களுக்கு மோசை அங்கங்கே மோசைகளை வச்சிருக்கு. இந்த மோசைகளுக்கு பீஸை கொடுத்துட்டு அவங்க சொல்லுது, அதுதான் அவங்களுக்கு வேத வாக்கியங்களாக இருக்கிறது. அதனால மக்கள் கெட்டு போக காரணம். நண்பான தேவனுடைய பிள்ளைங்க எல்லாம் சிந்திக்க, நான் அனுபவம் இல்லாமல் ஒரு காரியம் நான் சொல்ல மாட்டேன். சூத்திரம். அதாவது பாருங்க, நான் அங்கே போயிருந்திருந்தாலும் அங்கே உள்ள காரியங்களுக்கு எங்களுக்குள்ள இந்த ஆசானன், இந்த விக்னேஸ்வரன் நாயர், இவங்களெல்லாம் அங்குள்ள உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல. அதில் சத்தியம் கெல்லும் போது கீழ்ப்படிவோம். சத்தியத்துக்கு மாறான வார்த்தைக்கு நாங்கள் ஒப்புரவாக்க மாட்டோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதில் எங்களுக்கு என்கொயரி காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதில் நாங்கள் சொல்லுவோம், அது அப்படி, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட மௌனமாக இருப்பார்கள், ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். அது வேணும்னா நமக்கு அந்த ஒரு அறிவு வேணும், நமக்கு உணர்வு வேணும், அந்த தெய்வ பயம் வேணும், ஆண்டவரோடு ஒப்புரவாகி வாழணும். அப்படி தான் இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கு அநேக மோசங்கள் அங்கங்கே இருந்து தீர்க்க தரிசனங்கள், உனக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், உனக்கு இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லி ஓடுவார்கள். அபிஷேகம் சொல்லால் இப்போ அந்த நாராயணபதி ஒரு ஆள் வந்தார் இல்லையா, நாராயணபதி, அவருக்கு பேர் என்ன பிள்ளை சொல்லுங்க, அவர் வடு நாராயண அவருக்கு குறைஞ்ச பேர்கள் எல்லாம் காட்டினார். அவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ தான் எனக்கு பார்த்ததில்ல, அது எப்படி அப்போ தான் அபிஷேகம் பெற்றீங்களா, அந்நிய பாஷை பேசுகிறீங்களா, தீர்க்கதரிசிகள் சொல்லுங்களா, எல்லாம் சொல்லுங்க முடிச்சுட்டு நான் 700 ரூபா கையில் கொடுத்தேன். பொண்டாட்டி வந்து காரில் வந்துட்டு, நாகூர்லேருந்து காரில் வந்து நின்றுட்டு மதிப்பாயிட்டு உங்கள் காணிக்கை பைசா எடுத்து பாருங்க, நம்ம 5 பைசா எடுக்கிறது இல்லை, நமக்கு வேண்டாம், ஆண்டவர் தந்திருக்காரு. அதில் இவரும் பைசைக்கு நடக்கிறதுனால ஒரு கன்வென்ஷன் பிரசங்கி, ஒரு கன்வென்ஷன் பிரசங்கி, ஐயா அபிஷேகம்னு சொன்ன என்ன கேட்டேன். எனக்கு தெரியாது. ஆமாம், உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் இங்கே அபிஷேகம்னு சொல்லிட்டு இருந்தியா? அது எனக்கு தெரியாது, நான் பைபிள் ஸ்டடி படிச்சுட்டு இல்லை. பின்ன நீங்கள் அபிஷேகம் சொன்னது யாருக்கு வேண்டி சொன்னியா? உங்கள்கிட்ட சொல்லி தந்தாரு. அது என்ன பெண்டாட்டி கிட்ட ஆண்டவர் பெண்டாட்டி அன்னைக்கு அவருக்கு மோசம், பெண்டாட்டி கிட்ட ஆண்டவர் பேசுவாராம், பெண்டாட்டி இவர்கிட்ட பேசுவார். அப்படியாக அவர் நம்ம சபையில் பேசினது நினச்சி பாருங்க. உங்களுக்கு அது எப்படி தோணுது? அப்படிப்பட்ட காலம் இது. அப்படி ஒரு பெண்டாட்டி ஆகிய ஒரு மோசையை கொண்டு அவர் அடக்காரு. அதோடு அவர் அந்த ஆக்கில் அவருக்கு பிறந்தார் கேட்ட, ஐயா இப்படிலாம் நீங்கள் இருந்தால் எப்படி ஐயா இந்த உலகம்? இப்படி வஞ்சித்து ஏமாற்றி சதித்து தரிப்பணமாக்கி பணம் பறித்து கொண்டு நடக்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள். இதுக்கெல்லாம் நம்ம அகப்படக்கூடாது. அதுக்கு என்னென்ன, நம்ம வசனத்தை வாசிக்கணும், தேவனிடத்தில் விசுவாசிக்கணும், தேவனோடு பேசணும். இதை நம்ம வாசிக்கும்போது அவரோட பேசுகிறோம், இனி அவர் நம்மளோட பேசணும். அப்படி நமக்கு ஒரு வைராக்கிய சித்தம் வேணும் கிறிஸ்துவில்.
அல்ல உலகத்தில் பாருங்க எத்தனையோ அப்போ கிறிஸ்துவுக்கு வசனம் வாசிக்கவும் அவரோட அடிச்சவடுகளை பின்பற்றவும் நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டுமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்க. அதுபோல் வீட்டில் நம்ம முதல்ல ஒரு கிறிஸ்தவ வீட்டில் ஒரு சாட்சி இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பெற்றோர் கீழ்ப்படியணும், புருஷன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும், மாமியார் மருமக்களுக்கு ஒரு 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 உறவு இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். அருமையான பசி எடுத்தாலும் நமக்கு என்ன, நமக்கு எது எடுத்தாலும் பொறுமை, நீடிய பொறுமைன்னு சொல்லும்போது நீடிய பொறுமை உள்ள மனுஷனாக இருக்கணும். வெளியில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஞானமாக பேசணும். என்னட்ட ஒரு எஸ்பிடிஎஸ்வர் சொன்னார், திடீர்னு சொன்னார், யூ கெட் அவுட் அப்படி சொன்னார். லாய் உண்டாருங்க. ஒரு செக் எழுதுறத காணல் எண்ணலி ஒழுங்காப்போ அவரு ஆஜன்னே சாரு அந்த செக்கு சாருக்கு ட்ராயரில் இருக்கும், அங்கே தான் இருக்குது, வேற ஊரில் போகாது, நீங்கள் பாருங்க, அதை பொறுமையை பாருங்க அண்ணனை. இதா என்ற ட்ராயரில் இருக்கு, இன்னைக்கு தான் வலிச்சு இழுத்தாரு, ட்ராயருக்குள்ள செக் இருக்கு. சாரி 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 சாரி, ஒரு சாரியும் வேண்டாம், சங்கதி கிட்டுச்சு, காரியம் கிட்டுச்சு இல்லையா? ஏன்னா அவர் ஒரு திக்குவாயன்னு சொன்னால் அது விக்கல் உள்ள ஆள், அவங்களுக்கு கோபம் அதிகம் மேலே. அப்போ அவங்கக்கிட்ட நாம அப்போ அப்படிப்பட்ட ஆளுங்க கூட கடைசியில் என்னட்ட யோன்ஸு நான் இனி ஜீவிக்குமோ? ஏன்னா இவருக்கு வயிறு கொட்ட வண்டி இது வயரெல்லாம் கொப்பளெல்லாம் வீங்கி மரண அவஸ்தையில் கிடந்தார். பொன்மனை அவருக்கு வீடு. நாங்கள் போனோம், சாப்பிடு யார ഞാൻ ഇനി ആഫീസിൽ വരുമോ? കട്ടായം വരും, സാറ് പിന്നെ വരാതെ. എന്നാ ജോൺസ് എൻ്റെ ഓഫീസിൽ വരണം, നമുക്ക് ഒന്നിച്ച് ജോലി നോക്കാം. അവർക്ക് ഒന്നിച്ച് ഒരു വരം കളിച്ച് അവർക്ക് പാട്ടുക അവർ പോനാർ. கோபத்துக்கு அடையாளம், கோபத்துக்கு கிடைக்கிற பலன். இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு இறக்கப்பட்டு நீடிய பொறுமையாக இருங்க. நம்ம வீட்டில் நீடிய பொறுமையாக இருந்து பாருங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஆள் சொன்னாலும் நாம் அதை கேட்காதது போல் இருந்துக்கண்டா மதி, செவிட்டுரியனை போல இல்லையா? அப்படி ஒரு மாமியாராக இருந்தாலும் அல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னத்தை, ஒரு சகோதரர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வேணும். நாம் இங்கே கூடியிருக்க எல்லாம் ஒரு லீடருங்க யாரும் கிடையாது. அதாவது இந்த சிபிஎம்மில் பிரதர்னு வச்சிருக்குது, பிரதர்னே கூப்பிட, பாஸ்டராக இருந்தாலும் சாதாரண பிரதர்னேயும் கூப்பிடுவான்னு நான் நம்புவேன். பிரதரன் ஐக்கியத்திலையும் பிரதரனையும் கூப்பிடுவான். அது ஒரு நல்ல ஒரு இது. வேதம் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் எல்லாம் யாராக இருக்கிறீர்கள்? சகோதரராக இருக்கிறீர்கள். சகோதரர் தான். இங்கே ஒரு ஆள் மதராகுக்கும் அப்படி அந்த மதருக்கும் ஏன்னா காலத்துக்கு பிறகு யாரையும் நீங்கள் மதராக்காதீங்க, ஏன்னா காலத்துக்கு பிறகு யாரையும் ஃபாதராக்காதீங்க. எல்லோரும் நம்ம சகோதரங்கள். அறிவு கூடின பெருத்தைகளும் சரி, அறிவு கூடினவிய அறிவு குறைஞ்சவிகளுக்கு கொடுங்க. நாம் எல்லாரும் ஒன்றுக்கு ஒன்று சகோதராக சகோதரிகளாக நாம் இருக்க வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமானது. எனக்கு அன்பான அப்படி இருக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ சில ஆளுங்க வந்துட்டு யார் அதாவது முகத்தில் கூட பார்க்காத போகிறவங்களும் நம்மள்கிட்ட இருக்காங்களே இல்லையா? சில ஆளுங்க சொத்துறோம் கையெல்லாம் குலுக்கி சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு போயிட்டு வரோம். இல்லை மாறி மாறி நாங்கள் ஒரு 14-15 பேர் தான் ஒரு ஆஃபீஸில் போகும்போதெல்லாம், சார் நான் எனக்கு கொஞ்சம் 5 மினிட் நேரத்தை போகணும் சார், நான் வரட்டா? போங்க. ஆരെങ്കിലും தடுத்து நிறுத்த முடியுமா? அதை மற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் போகிறோம். அப்போ இல்லை, அதில் நம்ம சபையில் அப்படி ஒரு பழக்கம் இருக்கா? தயவு செய்து உங்கள் காலில் வணங்கி நான் விழுந்து கேட்குங்க, தயவு செய்து மாறி மாறி சிரிங்க. ஒன்று கொண்டு சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்தால் நம்முடைய வியாதியில் பாதி வியாதி அதோடு நீங்கி போவோம். இங்கே பாருங்க, அதாவது இந்த பிபி எல்லாம் வர்றது டென்ஷன் இல்லாலே, பிபி எல்லாம் வருதுன்னா அது டென்ஷன். மனுஷனுடைய அந்த அந்த உள்ளத்தில் உள்ள அந்த கோபம், வைராக்கியங்கள், திமிரு, இதனால பிபி பிபி பிபிഒക്കെ வர்றது. அது ஒன்றும் வராது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் ஒரு வியாதி இருக்காது. 99% வியாதி உங்களுக்கு நீங்கி போகும். நீங்கள் சகோதரிமாருக்குள்ளே இருந்தாலும் சரி, சகோதரங்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, போகும்போது சந்தோஷமாக போங்க.
ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கீங்களா? ஒரு வார்த்தை பேசும்போது நமக்கு பல்லெல்லாம் எனக்கு பல்லு தான் செட்டு பல்லு. நான் பேசினாலே ஒரு வேளை கீழே விழும். நீங்கள் பேசினா விழவே விழாது. நம்பிக்கையாக இருங்க, விழாது. அதுமாதிரி நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு சபை இருக்குது, ஒரு லீடர். அந்த பொம்பளை ஒரு 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 வயசான ஆம்பளை கிடந்த இடத்துல 1க்கு 2க்கு போனதை போய் கழுவி விட்டு தான். நீங்கள் சிபிஎல் ஆறாது அப்படி செய்யலாட்டுள்ள கையை வைத்துங்க. அந்த சபையில் உள்ளது அந்த பிள்ளை, அந்த சபையில் உள்ள விசுவாசி பிள்ளை. அந்த பிள்ளை விசுவாசி பிள்ளை ஒரு வீட்டில் 2 கிழவியை கிடந்தான். ஒன்றை கழுவி வச்சுருந்தான், ஒன்றை கழுதான் கிடந்தான். அவள் போய் கழுவி சுத்தம் பண்ணிட்டு வந்தாளாம். எனக்கு அதை கேட்ட ஒரு அவதான் ஐயா விசுவாசி, அவதான் மனுஷி. விசுவாசின்னு நான் சொல்லலை, மனுஷி. பாருங்க, அப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு அநேகருக்கு இல்லை. பாருங்க, எனக்கு அப்போ மெடிக்கல் காலேஜில் இருந்து அப்பனை அறியாத வெளியில் போச்சு நான் கையில் எடுத்துக்கிட்டேன். கையில் எடுத்தது எப்படின்னா அந்த வேஷ்டியோடு நான் அதை எடுத்துட்டு தோளில் இருந்த நேரியதை உடுத்து மாற்றி அந்த வாஷிங் இதில் மீட்டுக்க அதெல்லாம் டாக்டருக்கு ரூமில் வச்சு களி பிறகு எடுத்து சுத்தப்படுத்தி ஆண்டவர் கிருபையில கொண்டு காத்தேன். அப்போ சந்தோஷத்தோடு கலந்து போச்சு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகிட்ட என்ன நினைக்குதியா? அவர் எடுத்துக்கொண்டு வந்துச்சு. சோத்திரம் சமயம் ஆயிடுச்சு. இனி வாசிங்க நீங்கள் சோத்திரம் 8 யோவான் 8:47. யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி. அவன் தான் தேவனால உண்டாக்கப்பட்டவன். அல்லாது பாருங்க, தேவனால உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பான். நீங்கள் இஸ்ரேல், அதாவது யூதர் மத்தியில் ஆண்டவர் பேசுகிறார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுப்பான். நீங்கள் தேவனால் உண்டாகாதபடினாலே தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனம். சீக்கிரம் வாசிங்க. இருந்தால் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாமல், தேவ ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவன் கிறிஸ்தவன் அல்ல. பாவத்துக்கு உங்கள் சரீரம் மரித்து இருக்கு ஐயா. பாவத்துக்கு உங்கள் சரீரம் எழும்பாது. பாவத்துக்கு உங்கள் சரீரம் மரித்ததா இருக்கும். ஆவிக்கு உரிய காரியங்களுக்கு உங்கள் சரீரம் ஜீவனுள்ளதாக இருக்கும். ஆவிக்குரிய காரியம் செய்வதற்கு உங்கள் சரீரம் பலன் உள்ளதாக இருக்கும். பாவத்துக்குரிய காரியம் செய்வதற்கு நமக்கு சரீரம் செத்ததாக இருக்கும். அந்த நம்முடைய சரீரம் பாவம் செய்யாது. சிலருக்கு பாவம் செய்யாத எப்படி வாழ முடியும் அப்படி உள்ள கேள்வி வைப்பார்கள். முடியும், கட்டாயம் முடியும். அதே நம்முடைய பாவ சரீரம் செத்துது. அது ஞானஸ்நானம் மூலமாக அடக்கம் பண்ணி ஆயிற்று. அது இனி ஒன்றும் செய்ய முடியாது. சோத்திரம். அது பாவத்துக்குள்ள சரீரம் செத்ததாயும் ஆவிக்குரிய சரீரம் உயிர்த்ததாயும் காணப்படும். அதுதான் சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருப்பான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று ஐயா, எல்லாம் புதிதாயிற்று. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டி, புதிதாய் உருவாக்கப்பட்ட புதிய சிருஷ்டியாயிருப்பான். ஸ்தோத்திரம். நாம் ஒரு பட்டு சாரியை உடுக்கையில் தப்பில்லை, உள்ளது போல உடுத்து நாம் புதிய சிருஷ்டி என்று நினைக்கண்டா. அது புதிய சிருஷ்டி ஆகாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருப்பான். பழையவர்கள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிற்று. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24 அந்தபடி
முந்தின நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை இது என்ன செய்யணும்? களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பாருங்க தேவ சாயலாய் அங்க வந்தாச்சு. நம்ம இப்போ முதல்ல தேவ சாயலாய் மனுஷனை உருவாக்கினார், சாத்தான் சாயலை கெடுத்தான். அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக வரும்போது தேவ சாயல் மறுபடியும் நமக்கு வரப்போகுது. தேவ சாயல் நீங்கள் அந்த 23ஆம் வாசன் வாசிப்பிலே இச்சைகளாலே பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே தேவனுடைய சாயலாக புதிய மனுஷன், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, தரித்து கொள்ளுங்கள். புதிய தேவனுடைய சாயலாக அந்த புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். கடைசியாக நாம் பார்க்கும்போது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிங்க. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்த பாருங்க, பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய பாருங்க சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. தரித்து கொள்வோம் என்றல்ல, தேவனுடைய பிள்ளைகள் அதை தரித்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய சாயலை தரித்து இருக்கிறார்கள். அப்ப இந்த சாயல் வந்தாச்சா பாருங்க. ஆத்தியம் சாத்தானால பறிக்கப்பட்ட சாயல், தேவ சாயல். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் வசனத்தில் நம்ம வாசித்தோம், சாத்தானால நம்முடைய தேவ சாயல் பறிக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துக்குள் நாம் வாழ்கிற வாழ்க்கையினால அந்த பறிக்கப்பட்ட சாயல் இங்க என்னது வந்தாயிற்று. 10ஆம் வசனம் ஒன்னோட வாசிங்க, சத்தமா வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பாருங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூர்ண அறிவு அடைபடி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாம் பழைய சாயலை இழந்து போனாலோ கிறிஸ்து மூலமாக அந்த சாயலை மறுபடியும் பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு உலகத்தில் கிறிஸ்துவை போல வேற நமக்கு ஒரு ஊழியக்காரனை போல என்று நான் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை போல வாழுகிற ஒரு வாழ்க்கை உடையவளாக இந்த உலகத்தில் வாழுவோம். அது நமக்கு என்றென்றும் நமக்கு ஃபர்ஸ்ட்ல அந்த சந்தோஷம் நமக்கு நாம் அனுபவிக்க முடியும். பிற்பாடு நம் மூலமாக அநேகர் கர்த்தரை கண்டடைவார்கள். அது பரலோகத்தில் நமக்கு ஒரு பொக்கிஷமாக ஒரு ஆசீர்வாதமாக அதுக்கு அமையும் என்பதற்கு சந்தேகமில்லை. அதே உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஒப்பு கொடுப்போம் தெய்வ சமூகத்தில். நம்ம மனுஷரிடத்துல, எல்லா மனுஷரிடத்துலையும் அன்புடைய சிலரிடத்தில் நம்ம எவ்வளோ அன்பு இருந்தாலும் அவர்கள் நம்மை வெறுப்பார்கள். அது இயற்கையில் உள்ளது. ஆனால் வெறுத்தாலும் வெறுக்காமல் போனாலும் முடிந்த அளவில் நம்ம எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக, நம்முடைய சகோதரங்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே ஐக்கியமுடையவர்களாக, அன்போடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒருவரை கண்ட ஒருவர் மகிழ்ச்சியோடு ஒரு வார்த்தை சூத்திரம். அந்த பிரதர் ஐக்கியத்தில் நீங்கள் போன பாருங்க, மாறி 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 அத்தனை பேர் கை கொடுப்பார்கள். சோதரம் ஆணுங்களுக்குள்ள ஆணுங்கள், பெண்ணுங்கள். அது ஒரு வளர்ச்சியான ஒரு அனுபவம். அருமையான ஒரு வளர்ச்சியான அனுபவம். கை கொடுப்பார்கள். ஏனென்றால் உங்களையும் என்னையும் ரட்சித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கை கொடுத்து ஸ்தோத்திரம் சொல்லுவார்கள். அப்போ நமக்குள்ள வேறுபாடு இல்லை என்று அர்த்தம். வேறுபாடு கிடையாது. அப்படி கை கொடுப்பார்கள். அதே ஒரு விசுவாசியினுடைய ஒரு அடையாளம்.
மாரநாதா என்று சொல்வார்களாம். இயேசு இதோ வருகிறார். அது அன்றைக்கு அதாவது கிறிஸ்தவர்களை காண்கிறது அரிது. ஏதாவது 2 கிறிஸ்தவர் தம்மில் சந்தித்தா மாரநாதான்னு சொல்லி கை கொடுப்பார்களாம். இன்றைக்கு ஒருத்தனை கண்டா காணாத போயிடுவாங்க. எப்படியாவது கண்டாரா காணாத போயிடுவாங்க. ஐயா, அதான் இருதயத்தின் நிறைவாய் பேசும் இல்லையா? அது நமக்கு அது கிறிஸ்துவை நாம் மையப்படுத்துகிறது. நாம் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாமலும் ஒருவருக்கு ஒரு அன்பு கூறும்போது அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. சோத்திரம். நம்ம 2 பேர் ஒரு பிரயாணம் போகும்போது எவ்வளோ பேசிக்கொண்டு அழகா போகலாம் பாருங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக இந்நாளில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய குறைகள் மீறுதல்கள் நம்மை தாழ்த்துவோம். நம்மள ஒன்றும் கிடையாது பாருங்க, ஒன்றும் கிடையாது. நம்மள மென்மையான காரியங்கள் ஒன்றும் இல்லை. ஏதோ ஆண்டவருடைய கிருபையினால அவருடைய மகா இரக்கத்தினால நம்மை ஆண்டவர் நடத்துகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் நடப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆம்.